தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளையங்கிரி மலையில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க இன்று செல்கிறோம். பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நிறைந்த வெள்ளையங்கிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள 7 மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளையும் கொண்டது. இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோவில்களும் உள்ளன. 7 மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசித்தால் கைலாயத்திற்கு சென்று சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நாம் அதோ அங்கு தெரிகிற அந்த மலையை போய் அடைய வேண்டும். இதோ நாம் 6வது மலையில் ஆண்டிச்சுனைக்கு வந்துவிட்டோம். ಯಾಕಂದ್ರೆ ಮಹೇಶ್ ನನ್ನ ಚಡ್ಡಿ ಒಣಗಿಸ್ಕೋಬೇಕು ಅದಕ್ಕೆ ಜೋಗದೈತೆ. No. எங்க அப்படியா? சரி சரி. ஓ, இப்போதான் குளிச்சு இது பண்ணியிருக்கீங்க. உனக்கு எத்தனை வயசு? ஓ, 11. இது எத்தனை வாட்டி? செகண்ட் டைம். சரி சரி. கஷ்டப்படாமல் வந்துட்டியா? கால் வலிலாம்? சரி சரி.
செல்லு கொடுத்தா அவன் செல்லு ஏன் செல்லு கிடையாது வசந்த் செல்லு ஏய் தங்கேஷ் ப்ரோடா போட்டோம் போட்டோம் போட்டா இருக்க மாட்டான் அம்மா எடுத்துக்கணும் எடுக்கவா வாங்க போவோம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை நான் தரிசனம் செய்ய போகிறேன். 6 மலை தாண்டி 7வது மலையில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை தரிசனம் பண்ண செல்கிறோம். நீண்ட பயணம் என்பதால் உடல் பலம் கொண்டவர்களால் மட்டுமே இந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியும். இந்த பயணத்தில் முதல் மற்றும் 7வது மலை பயணம் சற்றே கடினமானதாக இருக்கும். இந்த வெள்ளையங்கிரி மலை பயணத்தின் போது மூலிகை நிறைந்த காற்றை சுவாசிக்கலாம். அத்துடன் மூலிகை கலந்து வரும் சுனை நீரையும் அருந்தலாம் என்று நாம் காண்கிறோம். கன்னியாகுமரிக்கும் வெள்ளையங்கிரிக்கும் தொடர்பு இருப்பதை யாராவது அறிந்திருக்கிறீர்களா? ஆம், உண்டு. கன்னியாகுமரி பகவதி அம்மன் முற்காலத்தில் தவம் மேற்கொண்டு இருக்கும்போது சிவபெருமானை கரம் பிடிப்பதற்காக திருமணம் செய்வதற்காக அவர் கன்னியாகுமரியில் தவம் மேற்கொண்ட பொழுது சிவபெருமான் குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற நியதி இருந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுது விநாயக பெருமான் காலையில் அதிகாலை வேளையில் சேவலாக மாறி அவர் சேவல் கூவி நேரம் விடிந்ததை தெரியப்படுத்திவிட்டார். அதற்குள் சிவபெருமான், ஆகா, நேரம் விடிந்தாயிட்டே, இனி பகவதியை எப்படி நான் மணப்பேன் என்று திரும்ப அவர் சென்று விடுகிறார். இப்பொழுது அவர் தன்னை நிதானப்படுத்திக் கொள்வதற்காக கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரியில் அவர் வீற்றிருந்தார் என்பது புராண கதை வரலாறு.
ரீச்டு செக் பாயிண்ட் ரைட். வருஷம் வருஷம் அதனால புதுசாக வர மாதிரியே இருக்கு. ஓ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். கிரேட். தம்பி தம்பி அவரு சீக்கிரமா போய் பார்க்க போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம். ஓம் நம சிவாயா. இந்த இடத்துல வந்து நின்றா இங்கிட்டு இங்கிட்டு நமக்கு மாத்தி மாத்தி கேக்குற மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி கேக்குதா? நீங்க வந்து நின்று கேட்டு பாரு. இப்போது நாம் மேலே இருக்கிற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு, இதோ நீங்கள் பார்க்கிற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மலை அடிவாரத்தில் மலையின் உச்சியின் மேல் அமர்ந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறோம். இதோ நீங்கள் பார்க்கிற இந்த மலை உச்சிதான் நாம் அடிவாரத்திலிருந்து பார்க்கின்ற மலைப்பகுதியின் மேடு பகுதியாகும். இந்த மலை வெளியில நடந்து வந்திருந்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மலைகளுக்கு நடுவே தான் நாம் நடந்து வந்தோம். எவ்வளவு அற்புதமான படைப்பு இந்த மலை! இப்போது நாம் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக இதோ இந்த மலைப்பாதை வழியாக நடந்து செல்கிறோம். இதோ அருகில் வெள்ளையங்கிரி ஆண்டவரை நாம் தரிசனம் செய்வதற்காக நடந்து செல்கிறோம். அதோ அண்ணா தெரிகிறது, அதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கும் கருவூலம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. இதோ நாம் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்பொழுது மலை உச்சியிலிருந்து நாம் இந்த கோயம்புத்தூரின் அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம். இதோ மலை உச்சியில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கக்கூடிய தலம் இது. கருவறையை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த படிக்கட்டுகளை கடைந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை பஞ்சபூதங்களால் உருவான இந்த சிவபிரான் இருக்கும் இந்த தலத்தை நாம் தரிசனம் செய்ய இதோ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. சரியா வரட்டுங்களா? சரிங்கய்யா. சாதிப்பா தர்பரா தண்ணி எடுத்துக்கோ.
எங்க போறீங்க? அங்கே உட்கார கூடாது, இந்த பக்கம். வாங்க, போன்ல flight. Finally reached the destination, வெள்ளையங்கிரி. நமச்சிவாய ஓம் சிவாய நம. தரிசனத்தை அடைந்துவிட்டு அடிவாரத்துக்கு சென்று விட்டோம். இப்போது நாம் ஈசனை தரிசனம் செய்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை உச்சியில் தரிசனம் முடிந்து மதியம் 1:45 மணிக்கு நாம் தரிசனத்தை முடித்துவிட்டு அப்பொழுது மலை உச்சியிலே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மலைச்சாரல் அடித்து விட்டது. ஒரு 10 நிமிட காலம் மழை பெய்தது. அதன் பின்னர் நாம் மலை இறங்கி இரவு 9:35 மணிக்கு நாம் அடிவாரத்தை அடைந்தோம். ஈசன் அருள் இருந்தால்தான் இந்த மலையை ஏறி ஈசனை தரிசிக்க முடியும். வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கும் தலம் இந்த 7வது மலை. 7வது மலையில் அனைவரும் இறைவனை தரிசனம் செய்ய வாழ்த்துக்கள். கொங்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் விவசாய மக்களும் ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் அனைவரும் வண்டி மாடு கட்டி இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக குடும்பமாக வந்துள்ளார்கள். குடும்பமாக இரவு இவர்கள் இங்கு அடிவாரத்தின் அனைத்து மண்டபங்களிலும் எல்லா பகுதிகளிலும் தங்கி ஆண்கள் மட்டும் மலை ஏறிவிட்டு இரவு இங்கே மண்டபத்தில் அனைவரும் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து வீட்டுக்கு செல்கின்றனர். நாங்கள் தங்கியிருந்த அந்த புதன்கிழமையிலே கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை காண்பதற்கு வெகு சிறப்பாக அமைந்தது. வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்கு மனித உயிர்கள் மட்டுமல்ல, நாய்களும் தினசரி பிரயாணம் மலையேற்றம் செய்கிறது. அதை மலை ஏறுபவர்கள் கவனித்துக் கொள்ளலாம். அனைத்து ஜீவராசிகளும் சிவனை தரிசனம் செய்வதற்கு அங்கு வருவதை நாம் காண முடியும். சிவனை தரிசனம் பண்ணுவதற்கு அருமையான வாய்ப்பாக இந்த நாள் அமைந்தது. ஈசன் அழைத்ததற்கு நன்றி என்று சொல்லி சிவபெருமானை அவன் அருள் இருந்தாதான் அவனை போய் பார்க்க முடியும் என்ற கூற்றுப்படி இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை மனத்தோடும் உடலோடும் கூடிய அந்த மகிழ்வினாலே அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்து அவருடைய அருளை பெற்றேன் என்பதில் எந்த எள்ளளவும் எந்த பொய்யும் இல்லை. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நம சிவாய. ஓம் நம சிவாய.